மனிதன் என்பவன் எண்ணங்களினுடைய கலவை. யோக சாஸ்திரத்திலே சொல்லுவார்கள், மனம் எந்த எண்ணங்களும் இல்லாமல் ஒன்றிணைந்து ஒடுங்கி இருந்தால் அப்பொழுதுதான் அங்கே அமைதி வரும் என்று சொல்லுவார்கள் இல்லையா? அப்படி என்றால் நம்மளை மாதிரி சாதாரண மக்களுக்கு அதெல்லாம் எப்படி சாத்தியப்படும் என்று நினைக்கலாம். அதையும் சாத்தியப்படுத்தக்கூடிய நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. ஒரு மாதத்தினுடைய 2 பட்சங்கள் நாம பார்த்தோம். 2 பட்சங்கள்ல இந்த பக்கம் வளர்பிறையில 14 நாள், தேய்பிறையில 14 நாட்கள். இந்த வளர்பிறை தேய்பிறையில பாத்தீங்கன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தேய்பிறையில அமாவாசைக்கு முந்திய தினமாக வரக்கூடியதுதான் சிவராத்திரி என்று சொல்லுவோம் இல்லையா? அந்த மனிதனுடைய மன எண்ணங்களுக்கும் சந்திரனுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. சந்திர பகவான் தான் மனோகாரகன் என்பது ஜோதிட சாஸ்திரம் தெரிந்தவர்கள் சொல்லுவார்கள் இல்லையா? பௌர்ணமி நாள்ல பார்த்தீர்கள் என்றால் கடல் அலைகள் ரொம்ப மேல பொங்கி பொங்கி வந்து கொண்டே இருக்கும். மனமும் அதே போல உற்சாகத்திலோ அல்லது சோகத்திலோ தன்னுடைய நிலை மறந்து பொங்கி பொங்கி வருவதாக இன்றைக்கும் மருத்துவ வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் இல்லையா? ஆனால் அமாவாசைக்கு முன்பு வரக்கூடிய சதுர்த்தசி நாள்ல மகா சிவராத்திரி இருக்குது இல்லையா? அப்போ மனதினுடைய எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அப்படியே ஒரு நிர்மலமான இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த மனதை சிவனை நோக்கி திருப்புவதற்கான உகந்த நாள் இந்த மகா சிவராத்திரி. அதனாலதான் மகா சிவராத்திரி நாள்ல கண் விழிச்சிருக்கணும். கண் விழிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, முழுக்க முழுக்க சிவ சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன.